7வது ஊதிய குழுவின்படி. ஆனால் தமிழகத்தில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு எல்லா நிலையிலும் பணி மேம்பாடும் நிலுவைத் தொகையும் வழங்கிவிட்டது. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த ஊதிய பணி மேம்பாடு என்பது வழங்கப்படவில்லை. பணி மேம்பாடு வழங்கினாலும் ஊதியம் வழங்கப்படவில்லை. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மண்டலங்களில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பணி மேம்பாட்டு ஊதியம் வழங்கப்பட்டுவிட்டது. 6 மண்டலங்களில் மட்டும் இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த அரசும் 8 மண்டலங்களில் 6 மண்டலங்களுக்கு மட்டும் ஊதியம் வழங்காமல் இருந்த வரலாறே கிடையாது. எப்பயுமே மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏதோ ஊதிய மேம்பாட்டுக்காக, அதாவது எப்பயுமே பேப்பர்ல என்ன வரும்னா சேலரி இன்கிரீஸ்க்காக, ஊதிய உயர்வுக்காக போராடுறோம்னு பேசுவாங்க. பொதுவா அந்த காலத்துல மாறி போச்சு. இருக்கிற ஊதியத்தை தர சொல்லி தான் இந்த போராட்டம். டைரக்டர் ஆபீஸ்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் இளைய பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று கேட்டு இன்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நியூட்டாவும் ஏயூடியும் இணைந்து நடத்துகின்றோம். இது ஒரு அடிப்படையான உரிமை. ஒரு ஜியோ போட்டாச்சுன்னா அதை அமல்படுத்துறது அரசினுடைய கடமை. ஒரு ஜியோ போடுறப்பயே பைனான்ஸ் கன்கரன்ஸ் வாங்கி தான் அந்த ஜியோ போடுவாங்க. அப்ப பைனான்ஸ் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு விந்தையான நிலையில் இன்று அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வேதனையான வெட்கக்கேடான விஷயம். ஊதியத்திற்காக போராடுகின்ற நிலைமைக்கு இன்று ஆசிரியர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். பலமுறைகள் 4 வருஷமா போராடி 4 வருடங்களாக தொடர்ந்து அவரை பார்க்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். டைரக்டரை பார்த்தோம்னா டைரக்டர் சொல்லுவாங்க, அரசுக்கு நான் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன், அரசு கண்டுக்காம இருக்கு. தயவு செய்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நியூட்டா ஏயூடி சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சேலரி கொடுக்காம இருக்காங்க. ஒரு 6500 பேர், 6500 டீச்சர்ஸ். இதுல சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அதாவது 2005-7க்கு பிறகு அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுவே பாருங்க, ஒரு டீம் வாங்கியிருக்கு, இன்னொரு டீமுக்கு கிடைக்கும். இது ரொம்ப அநியாயம். 2007 இளைய ஆசிரியர்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சிஏஎஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப எல்லாமே நிறுத்தி ஏற்கனவே ஒரு இதே மாதிரி ஒரு பணி மேம்பாடு அரியர்ஸ் கொடுக்கலாம், லேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது தொடர்ந்து நடைமுறையாகி கொண்டிருக்கிறது. உயர்கல்வியினுடைய அவலம் இது. நம்ம கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம பெருமையா பேசிக்கிறோம். ஆனா ஊதியமே கொடுக்கலன்னா அப்படி ஜீவோ போட்டு ஊதியம் கொடுக்கலன்னா அது என்ன நியாயம் இருக்குது? இதை கேட்கறதுக்காக நம்ம இவ்வளவு நாள் போராட வேண்டியதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுவரை தமிழ்நாட்டில் இப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஜீவோ போடுறதுக்கு தான் போராடி இருக்கோம். ஜீவோ போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஜீவோ போட்ட பிறகு எங்க போய் கேட்கறது? அரசாணை தான் பெரும்பாலும் கேட்போம். அரசாணை தான் நம்ம கேட்கறது. அரசாணை போட்டுட்டா இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு சூழலில் சிக்கிக்கொண்டு தமிழக உயர்கல்வித்துறை இருக்கிறது. இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனை மிகவும் நியாயமான பிரச்சனை. அதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நியூட்டா ஏயூடி சார்பாக. தனியார் பல்கலைக்கழக மசோதா எப்படி பார்க்குறீங்க? தனியார் பல்கலைக்கழக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது உயர்கல்விக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏன் துரோகம்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மக்களுக்கான கல்வி அணுகலை முற்றிலுமாக அது உடைக்கிறது. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன ஃபீஸ் அதிகமா இருக்கும். அப்ப யாரு படிக்க முடியாது? ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் படிக்க முடியும். இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்லயே ரிசர்வேஷன்ன்றது அதுல என்ன, அந்த பேரண்ட் ஆக்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் பல்கலைக்கழகம் 35% தான் தமிழ்நாட்டு மாணவர்களை கண்டிப்பா சேர்க்கணும். மேண்டேட்டரி கண்டிஷன் 35% தமிழ்நாட்டு மாணவர்களை சேர்க்கணும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளவு தான் சேர்க்கணும்? 35 கண்டிப்பா சேர்க்கணும். அப்ப எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணும்? 65 வேற மாணவர்களை சேர்க்கலாம். அந்த 35 தான் ரிசர்வேஷன், 35% ரிசர்வேஷன்.
இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம். அதை நம்ம எடுத்து சொன்னோம். அரசும் அதை புரிந்து கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன். அதனாலதான் அதை கெப்டின் அபயன்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. அதை எப்ப வந்தாலும் முழுமையாக எதிர்ப்பு. நாகராஜன், ஐஃபெக்டோ பிரசிடென்ட். எல்லாரும் உட்காந்து